ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அற்புதமான காணொளியில நம்ம பார்க்க போறது தினப்பலன்கள், மேஷம் முதல் மீனம் வரை. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த பதிவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு பெரிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும். இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 27ஆம் நாள், தட்சிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, நவமி, கிர்போட்ட நிவர்த்தி, தேசிய சாலை பாதுகாப்பு வாரம், சமநோக்கு நாள், நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம், தனுசு லக்னம், இருப்பு 44 வினாடிகள் மட்டுமே, சூரிய உதயம் காலை 6:33 மணிக்கு, கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, திதி இன்று பிற்பகல் 1:42 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி, நட்சத்திரம் இன்று இரவு 9:33 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி, நாமயோகம் இன்று இரவு 8:50 மணி வரை சுகர்மம், அதன் பின்பு திருத்தி, கரணம் இன்று அதிகாலை 1 மணி 8 நிமிடங்கள் வரை பாலபம், அதன் பின்பு பிற்பகல் 1:42 மணி வரை கௌலபம், அதன் பின்பு தைத்துலம், அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:32 மணி வரை மரணயோகம், அதன் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:33 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. இந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கொள்வது உச்சிதம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானை வழிபட உடல் ஆரோக்கியம் தெளிவடையும், பொலிவடையும். அதே மாதிரி இன்றைக்கி கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நான் ஆஸ் யூஷுவல் சொல்லுவேன், எல்லாருக்குமே எப்போவுமே சொல்லுவேன், சென்னையில் இருக்கிறவா கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் அந்த சரபேஸ்வரர் வழிபாடு அற்புதமாக இருக்கும். 4:30 6 காலையிலேருந்தே சூப்பராக இருக்கும். 4:30 6 போயிட்டு நீங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முடியாத பட்சத்தில் அவங்கவுங்க ஊரில் பக்கத்தில் இருக்கிற சரபேஸ்வரர் வழிபாடு பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதுவும் முடியாத பட்சத்தில் வீட்டிலேயே 4:30 6 ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. சுவாமியை மனப்பூர்வமாக வழிபாடுங்க. ஓம் ஸ்ரீ சரபேஸ்வராய நமக, ஓம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமினே நமக 108 தடவை சொல்லிவிட்டு வெல்லம் கொஞ்சம் வச்சு நைவேத்தியம் பண்ணிவிடுங்க. இல்லை பானகம், ரொம்ப அற்புதம், அப்படியே நைவேத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிடலாம். அடுத்தபடியாக கற்பூர ஹாரத்தி காமிச்சிடுங்க. சரியா? ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் ஒரு சாந்தம் கிடைக்கும். சரியா? இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு வக்கிரம், சிம்ம ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், மகர ராசியில் புதன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷ ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்களேன். புரியுதா? ஏன்னா கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அதிகற்புதமாக உலா வரார். நேர 5ஆம் பார்வையை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி ஜாலிலோ ஜிம்கானா, சந்தோஷமாக இருங்க. புரியுதா? இன்றைக்கி கணவன் மனைவி உறவு பலமாக இருப்பதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் பாக்கியம் கிட்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகைகளை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு சொர்க்கமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 1 ஸ்பூன் தேன், ஹனி சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆதிபராசக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்தில் சந்திர பகவான். உத்தியோகத்தில் கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பான சூழ்நிலை இருக்கும் என்றாலும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்வது உச்சிதம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறப்பாக செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார். குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். குரு பகவான் வக்ரகதியில் உங்கள் ஜென்மராசியில் இருக்கார். பரவாயில்ல, குருவோட பார்வை சூப்பராக 5ஆம் இடத்துல விழுது. ஸோ இன்றைக்கி புத்திரிகள் வழியில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்குங்க இன்றைக்கி. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இந்த கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற கேந்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறார். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான முன்னேற்றம் வந்து சேரும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். எடுக்கும் காரியங்கள் அனைத்துமே அருமையாக நிறைவேறுவதால் மகிழ்ச்சிகரமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. வரும்போது அதாவது வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் மனசில் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருந்தாலும் இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள் வேகமாக இருக்கும். அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களோட ஒரு விவேகமான முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷமான செய்தியை கேட்டு சந்தோஷமடைவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உடன்பிறப்புகள் ஆதரவுக்கரம் நீட்டுவார்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். இன்றைக்கி சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் ஓரமாக வெளியில் காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக வெளியில் போட்டுருங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னி ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா உங்களோட பொருளாதாரம் கண்ணாவினான்னு உயரும். எப்படின்னா எங்கெங்கேயோ கடனை கொடுத்துருப்பீங்க, யாவோனும் கொடுக்கல. ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் மாற்றி ஒருத்தராக வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். ஏன் அப்படின்னா இந்த சந்திர பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல இருந்துட்டு குருவோட 5ஆம் பார்வையை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்கள் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சூப்பர். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக்கி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது குங்குமம் கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்பட வேணாங்க. ஜென்ம ராசியில் சந்திர பகவான் கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். ஆனால் உங்களோட குட் லக் என்ன தெரியுமா, குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அடி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க, புரியுதா? உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் அந்த நெருக்கடிகள்லாம் நீங்கும். சக வியாபாரிகள் மூலமாக இல்லை யார் மூலமாக நெருக்கடி இருந்ததுன்னா அந்த நெருக்கடிகள்லாம் விலகும். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேர்வதால் வெளியிடங்களுக்கு சென்று சுற்றி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு அடி தூள் கலப்பி செலவு செலவு செலவு. ஏன் அப்படின்னா அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி இந்த வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதுமாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிற வாழ்க்கைலாம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் வந்து சேரும். இன்றைக்கி ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குங்க. அதேமாதிரி இன்றைக்கி விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படுவதால் சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசர்களுக்கு விருந்து கிளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணம் மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து முன்னேற்றம் வந்து சேரும். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் வீரபத்திரர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாளுங்க. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனே வருது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான். அதில் ஒரு பியூட்டி என்னென்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அடி தூள் கிளப்பி போயிட்டே இருங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை எதிர்பார்க்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அதேபோல் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. ஆனால் அதற்குண்டான ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கண்டிப்பாக வந்து சேரும். அது எப்படி இருந்தாலும் டீம் லீடர் அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான பொறுப்பு வரும். இல்லை நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு வந்து சேரலாம். இன்றைக்கி ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானின் 5ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்திலிருந்து வந்த நெருக்கடிகள் குறையுமே தவிர வேலை பளு அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசில் இருக்கிற கவலைகள் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நாள். ஏன்னா பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல சந்திர பகவான் சந்திராசிரமம் எடுத்து சூப்பரான ஒரு நாள். அந்த பாக்கியஸ்தானத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் என்னென்னா குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அதுமாதிரி உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல உத்தியோக வாய்ப்பு அமையும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷ வானில் சிறகடித்து பரப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஏலக்காய் 2 எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுதோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஏற்கனவே 2 நாளாக கொஞ்சம் டென்ஷனில் தான் இருந்தீங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது. 2 நாள் இல்லை, ஒரு 5-6 நாளாகவே கொஞ்சம் டென்ஷன் தான் உங்களுக்கு. இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். என்னடா அது இப்படி சொல்லணும்னு நினைக்கக்கூடாது, ஏதாவது ப்ரீகாஷன். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குங்கும் போதே கொஞ்சம் அவரோட வேலையை காமிச்சிடுவார், புரியுறதா? அப்போ நம்ம வேலையை காட்டணும். என்னென்னா அமைதியாக இருக்கணும், புரியுறதா? பொறுமையாக இருக்கணும். பேசுகிற வார்த்தைகளில் நிதானமாக இருக்கணும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சில இழுபறியாகி இறுதியில் வெற்றியை கொடுக்கலாம். இன்றைக்கி எல்லாருமே உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வாகன பயணங்களையும் கவனமாக இருங்கோ. இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. டைமண்ட் கல்கண்டு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8.